அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமலிங்க பெருமான் அந்த ஒற்றியூர் தியாக மாமணியாகி அந்த இறைவனிடத்தில் நின்று தன்னோட குறைகளை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒதிய மரம் போல் இருக்கேன், என்னுடைய அறிவு போய் உழல்கின்ற பாவியன், உண்மை ஒன்றும் தெரியல எனக்கு. வஞ்சகர்கள் கூட போய் சேர்ந்து வன்மைகள் பேசி ஆதி எம்பெருமானாகிய உன்னை மறந்துட்டேன். அது ஏன்னா அன்பில்லை உன் மேலே, அன்பில்லாத என் வன்பினை நினைக்கல, தீதி எம்பிய நெஞ்சமும் கலங்கும் அப்படின்னு சொல்லி பாடுறார். அதுதான் இந்த பாட்டு. அதனுடைய பொருள் சொல்கிறேன். ஊதியம் பெற ஒதியனேன், மதி போய் உழலும் பாவியேன், உண்மை ஒன்று அறியேன். வாதியம் புறும் வஞ்சகர் உடனே வாயிழுக்குற வன்மைகள் பேசி, ஆதியம் பெருமான் உனை மறந்தேன், அன்பிலாத என் வன்பினை நினைக்கில், தீதியம்பிய நஞ்சமும் கலங்கும், திகழும் பொற்றியூர் தியாகமாமணியே அப்படிங்கிறார். அதாவது புகழ்மிக்க திருவொற்றியூரில் உள்ள தியாக பெருமானே, இந்த ஒதிய மரம் மாதிரி இருக்கின்ற அதை போல் இருக்கின்ற நான் அறிவு இழந்து வருந்துகின்ற பாவியாகி, உண்மை கொஞ்சம் கூட உணராதவனாக இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், வஞ்சகருடன் கூடி அவங்கக்கிட்ட போய் வன் சொற்களெல்லாம் பேசி ஆதி எம்பெருமானாகிய உன்னை மறந்து ஒழிந்தேன். அதுக்கு உன்பால் அன்பில்லாத எனது முரட்டுத்தன்மையை நினச்சா உயிர்களுக்கு தீமை புரியும் விஷமும் நிலகலங்கும் போல் இருக்குது அப்படின்னு பாடுறார். அதான் இது அர்த்தம். ஊதியம் பெற ஒதியனேன், மதி போய் உழலும் பாவியேன், உண்மை ஒன்று அறியேன். வாதியம் புறும் வஞ்சகர் உடனே வாயிழுக்குற வன்மைகள் பேசி, ஆதி எம்பெருமான் உனை மறந்தேன், அன்பிலாத என் வன்பினை நினைக்கில், தீதியம்பிய நஞ்சமும் கலங்கும், தீதியம்பிய நஞ்சமும் கலங்கும், திகழும் ஒற்றியூர் சிவபெருமானே அப்படின்னு பாடி முடிக்கிறார். இதுதான் அர்த்தம். என்னன்னா, ஊதியம் பெறா ஒதியினேன் அப்படின்னா, இந்த ஓதி மரம்னு சொல்லுவாங்க. ஓதி மரம்னு அது பருத்து இருக்கும், நீண்டு இருக்கும், ஆனால் எதுக்கும் உத்தரத்துக்கு உதவாதும்பாங்க. அந்த மாதிரி அதான் ஒத்தவனாகிய நான் அறிவை இழந்து வருந்துகின்ற பாவி, பாவம் செஞ்சதுனால நான் பாவியாகி உண்மை கொஞ்சம் கூட உணராதவனாக இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், வஞ்சகருடன் கூடி, என்னன்னா வாதியம்புறும் வஞ்சகருடனே வாய் இழுக்குற வன்மைகள் பேசி, அவங்க கூட சேர்ந்து வன் சொற்களை பேசி, அதனால் என்னாச்சு, ஆதி எம்பெருமான் உனை மறந்தேன், ஆதி எம்பெருமானாகிய உன்னை மறந்து ஒழிந்தேன். அதை நினைக்கில் வன்பினை அன்பில்லாத என் வன்பினை நினைக்கில், உன்பான் அன்பில்லாத எனது முரட்டுத்தன்மை நினைச்சா என்னது, தீதியம்பிய நஞ்சமும் கலங்குங்கிறார். உயிர்களுக்கு தீமை புரிகின்ற விஷமும் நிலகலங்குமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். அடுத்த பாட்டு என்னன்னா, கல் இகந்தவன் நெஞ்சக கொடியேன், கயவதங்களுள் கலந்து நாள்தோறும்
மல்லிகந்தவாய் வாதமிட்டு உளறி வருந்துகின்ற துன்மார்க்கத்தை நினைக்கில் இகந்த என் மீது எனக்கேதான் இகலும் கோபமும் இருக்கின்றதானால் தில்லையாய் உந்தன் உளத்துக்கென்னாமோ திகழும் ஒற்றியோ தியாகமாமணியே. திருவொற்றியூரில் இருக்கின்ற தியாகமாமணியே, தில்லையாய்னா தில்லைப்பதியை உடையவனே பெருமானே. கல் இகந்தவன் நெஞ்சக் கொடியேன். கல் இகந்தவன் அப்படின்னா கல்லினும் கடினமுடைய வலிய நெஞ்சினையுடைய கொடியவனாகிய நான் அப்படின்னு அர்த்தம். கல் இகந்தவன் நெஞ்சகக் கொடியேன் கயவர் தங்களுள் கலந்து நான் கீழ்மக்களுடன் கூடி நாள்தோறும் கயவர் தங்களுள் கலந்து நாள்தோறும் மல் இகந்தவாய் வாதமிட்டு உளறி மல் இகந்தவாய் வாதமிட்டு உளறி சண்டை போடுறாங்கல்ல, அதே மாதிரி வாய்ச்சண்டை அது புரிஞ்சு நாக்கு வறண்டு போய் வருந்துகின்ற துன்மார்க்கத்தை நினைக்கில். என்னுடைய துன்மார்க்கத்தை நினச்சி பார்த்தேன்னா இகந்த என் மீதே எனக்கேதான் இகந்த என் மீது எனக்கேதான் இகலும் கோபமும் இருக்கின்றதனால் அதை நினச்சி பார்த்தா என் மேலே எனக்கு வெகுளியும் கோபமும் வெறுப்பும் உண்டாகுதுன்னா உனது திருவுள்ளத்துக்கு எத்துணை வெறுப்பு உண்டாகுமோ தெரியல அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறார். கல் இகந்தவன் நெஞ்ச கொடியனேன் கயவதங்களுள் கலந்து நாள்தோறும் மல் இகந்தவாய் வதமிட்டு உளறி வருந்துகின்ற துன்மார்க்கத்தை நினைக்கில் இகந்த என் மீது எனக்கேதான் இகழும் கோபமும் இருக்கின்றதனால் தில்லையாய் உந்தன் உளத்துக்கென்னாமோ திகழும் ஒற்றியோ தியாகமாமணியே அப்படின்னு முடிக்கிறார். இந்த பாட்டோட நீங்கள் பொருள் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த காணொளியில் வேற ஒரு பாட்டோடைய பொருள் சொல்லலாம். வணக்கம்.